உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். வாக்கு சேகரிப்பின் போது தொட்டால் தீட்டு நவீன தீண்டாமை சம்பவம் பெரும் அதிர்ச்சி. வாக்கு சேகரிப்பின் போது தொட்டால் தீட்டு நவீன தீண்டாமை சம்பவம் பெரும் அதிர்ச்சி. பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணிக்கு மகுடம் சூட்டி சந்தன மாலை அணிவித்த பட்டியலின மக்களை நெருங்க விடாமல் தடுத்து நிற்க வைத்த பாட்டாளி சொந்தங்கள். கூட்டணி கட்சியினரின் செயல் வெற்றி வாய்ப்பை கேள்விக்குறியாக்கியுள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் 5 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. இதில் தருமபுரி தொகுதிக்கு அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாமக சார்பில் சௌமியா அன்புமணி வேட்பாளராக நிற்கிறார். கடந்த 6ஆம் தேதி வேட்புமனு முடிந்த நிலையில் வெங்கட்டம்பட்டியில் இருந்து அவர் முதல் பிரச்சாரத்தை தொடங்கினார். பிரச்சாரத்தின் போது பாட்டாளி சொந்தங்கள் அதிமுக பாஜக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இந்த வாக்கு சேகரிப்பு வெங்கடம்பட்டி, மதைமங்கலம், குட்டூர், தின்ன அள்ளி, கோம்பேரி உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்றது. மிட்டாரெட்டி அள்ளியில் பட்டியலின சமூக மக்கள் வாழும் பகுதிக்கு சௌமியா அன்புமணி சென்றபோது அதிமுகவில் இடம்பெற்ற பட்டியலின மக்கள் ஆரத்தி எடுத்து அமோக வரவேற்பு அளித்தனர். பட்டியலின மக்களின் அதிர்ச்சி. வழக்கம் போல் பொதுமக்களிடம் கை கொடுத்து பெண்களை அன்போடு கட்டித்தழுவி ஓட்டு கேட்க முயன்ற அவர் ஒருவருக்கு மட்டும் கை கொடுத்த நிலையில் மற்றவர்களை நெருங்க விடாமல் பாட்டாளி சொந்தங்கள் அரணாக நின்று தனிமைப்படுத்தினர். ஆர்வமுடன் இருந்த பட்டியலின பெண்கள் அவரை நெருங்க முடியாமல் சோகத்தில் தொலைவில் நின்று வேடிக்கை பார்த்தனர். தருமபுரியில் வன்னியர் சமுதாயத்திற்கு அடுத்தபடி பட்டியலின மக்கள் பெருமளவில் உள்ளனர். பெரும்பாலானோர் அதிமுக விசுவாசிகளாகவும் இருக்கின்றனர். வேட்பாளரின் கை பட்டுவிடாமல் தடுக்க பாட்டாளி சொந்தங்கள் அரணாக நின்ற சம்பவம் அவர்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வெற்றி வாய்ப்பு கேள்விக்குறி. கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பட்டியலின மக்களிடம் செல்லாமை, வாக்கு சேகரிப்பின்மைதான் சௌமியா அன்புமணியின் தோல்விக்கு காரணம். நாங்கள் பட்டியலின மக்களுக்கு என்ன துரோகம் செய்தோம், ஏன் என மனமுடைந்து அன்புமணி ராமதாஸ் அரூரில் பொதுக்கூட்டத்தில் குறிப்பிட்டிருந்தார். இப்போது வெற்றி வாய்ப்புள்ள நிலையில் உடன் இருந்தவர்களின் இந்த செயல் தோல்வியை தரலாம் என பரவலாக பேசப்படுகிறது. இது நவீன தீண்டாமை என விமர்சிக்கப்பட்டு பாமகவின் வெற்றி வாய்ப்பை பாதிக்கும் என அரசியல் ரீதியாக கருதுகின்றனர். தண்ணீர் பிரச்சனையை தீர்ப்பதற்காக தான் முதல்ல எங்களுடைய வேலை இருக்கும். ரொம்ப வருஷமா இந்த காவிரி உபரிநீர் திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று போராட்டம் செய்த அன்புமணி யாருக்காக? நம்முடைய பெண்கள் நடுராத்திரி பிரசவ வழியில கஷ்டப்பட்டா வீட்டுல யாருமே இல்லைன்னா யாருக்கு போன் பண்ணுவீங்க? உங்க அண்ணன் தம்பிக்கு தானே போன் பண்ணுவீங்க. அத மாதிரி நீங்க 108 ஆம்புலன்ஸை உங்க அண்ணன் உங்களுக்காக தான் அனுப்பிச்சாரு. எந்த ஒரு கஷ்டமானாலும் ஒரு போன் போட்டா ஓடி வந்து நிக்கிற அண்ணன் தம்பி மாதிரி இன்னைக்கு அந்த ஆம்புலன்ஸ் வருது.